ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து தோசை, இட்லி, கோதுமை தோசை, சப்பாத்தி இதுகளோட சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 20 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிறேங்க. அடுத்து வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்ச அந்த சட்னியை இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகும் வர வதக்கி விடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா இதில் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிறங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் ஒரு 5 நிமிஷம் கொதி வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான இட்லி, தோசை, கோதுமை தோசை, சப்பாத்தி இதுகளோட சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.